மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை துவக்கம். தமிழகம் முழுதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை துவங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தேர்வை 12,487 பள்ளிகளை சேர்ந்த 8,86,970 மாணவ மாணவிகளும் 25,841 தனித் தேர்வர்களும் 273 சிறைவாசிகளும் என மொத்தம் 9,13,084 பேர் எழுத உள்ளனர். மொத்தம் 4,113 தேர்வு மையங்களில் தேர்வு நடக்கிறது. தேர்வு பணியில் ஒவ்வொரு தேர்வு நாளன்றும் சுமார் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் ஈடுபட உள்ளனர். 15,729 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு மொழிப்பாட விலக்கு, சொல்வதை எழுதுபவர், தேர்வெழுத கூடுதல் 1 மணி நேரம் போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வறைக்கு செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் தம்பி தங்கைகளுக்கு வாழ்த்துக்கள் என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். உற்சாகத்தோடும் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம் என்றும் தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பை தடுக்கும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா எதிர்க்கும் திமுக யார் பக்கம்? மத்திய அரசு சமீபத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை பார்லிமெண்டில் தாக்கல் செய்தது. அதாவது இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வகிக்கும் அமைப்பான வக்ஃப் வாரியம் தொடர்பாக 1995இல் சில சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதில் இப்போது மேலும் சில திருத்தங்களை பாரதிய ஜனதா அரசு மேற்கொள்கிறது. அதன்படி வக்ஃப் வாரிய சொத்து தொடர்பான சர்ச்சையில் கலெக்டரே இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் வழங்குகிறது. ஒரு சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமா என்பது பற்றி கணக்கெடுக்கும் உரிமை புதிய சட்ட திருத்தம் மூலம் கலெக்டருக்கு வழங்கப்படும். மத்திய வக்ஃப் கவுன்சில் அமைப்பில் முஸ்லிம் அல்லாத பிற மதத்தவர் 2 பேரும் உறுப்பினராக இந்த மசோதா வகை செய்கிறது. பாரதிய ஜனதா அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடு முழுதும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தமிழக சட்டசபையில் இன்று வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பாரதிய ஜனதா மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறிய நிலையில் அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவுடன் தனி தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அப்பாவி மக்களை வஞ்சித்து நடக்கும் நில அபகரிப்புகளை தடுக்கும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கும் திமுக யார் பக்கம் என கேட்டு தமிழக பாரதிய ஜனதா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. எங்களுடைய ஊர் பேர் திருநெல்வேலியில் பழையப்பேட்டை கிராமம், கண்டியப்பேரியை சேர்ந்த கிராமம். இந்த இடத்துல பழையப்பேட்டையில் சுமாராக ஒரு 1000 வீடு, 1500 வீடுகள் இருந்து வருகிறது. இந்த 1500 வீடுகளில் கிட்டத்தட்ட 1500 வீடுகள் வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதே ஊரில், இந்த தெருவில், இதே வீட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 150-160 வருஷமாக குடியிருக்கோம். 6 தலைமுறையாக இருக்கோம் நாங்கள் இந்த வீட்டில். இப்போ எங்கள் அம்மா பேர் உள்ளது என் பேருக்கு நான் மாற்றணும்னா அப்போ நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை போய் பண்ண போனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. எல்லாமே இருக்குது, பத்திரம் போட மாட்டாங்க. அவங்க கிரைய பத்திரம் தான் தந்திருக்காங்க. வேணாலும் அத்தாச்சி தான் இருக்குது, வேணாலும் பார்த்துக்கணும். வரப்போட இடம்னு சொல்லி போட்டு ஒன்றுமே இதை தரமாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே நீ கிரினிக்கு வெளியிலையும் கிரினிக்கு பத்திரத்தை வச்சு கேட்டாக்க எங்களுக்கு லோன் தரமாட்டாங்க. அப்போ நாங்கள் என்னக்கா செய்ய முடியும்? சப் ரிஜிஸ்டர் கேட்டதுக்கு உங்கள் வார்டு டிஎஸ் நம்பர் பிளாக் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ யார் பிளாக் பண்ணால் இது வக்ஃப் போர்ட்லேருந்து பிளாக் பண்ணிருக்கேன். நீங்கள் வக்ஃப் போர்ட்லேருந்து தடையில்லா சான்று வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. வக்ஃப் போர்டு ஆஃபீஸில் நாங்கள் போய் NOC சீட்டு கேட்டோம்னா 50,000 கொடு, 1 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. ஒரு கப்பு வைக்க முடியல, ஒரு லைட்டு தனியாக இழுக்க முடியல, ஒரு கரண்ட் இழுக்கணும்னா சொன்னால் கூட அவங்க பணம் கேட்குறாங்க. ஒரு ரூம் எடுக்கணும்னு சொன்னாங்க, அவங்க பணம் கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு தீர்வு தான் என்ன? எங்கள் பகுதியில் மக்கள் யாருக்குமே எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. நீங்கள் வக்ஃப் போர்டு கீழே தான் இருக்கீங்க, நீங்கள் வக்ஃப் போர்டுக்கு ரூபா தரணும் அப்படின்னு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ரூபாய் கொடுங்கன்னு கேட்காங்க. நாங்க உழைச்சி சம்பாதிக்கோம், அவங்க அடிச்சு சம்பாதிக்காங்க. தங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தையோ துக்கத்தையோ முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஓடோடி வந்த இந்த கோயில்களோடும் கடவுளே எண்ணி பிரார்த்தனைகளோடு கால் நனைத்துக் கொண்ட இந்த தெப்ப குளங்களோடும் இந்த மக்களுக்கு ஆயிரம் நினைவுகள் உண்டு. தங்கள் வாழ்வோடு கலந்த இந்த கோயிலும் தெப்ப குளமும் இன்று உங்களுக்கு சொந்தமில்லை என்று கூறுகிறது வக்ஃப் வாரியம்.
நாங்கள் கோயிலுக்கு ஒரு நடபாதை, இந்த நடபாதையில் ஒரு ஆர்ச்சி ஒரு தர்மகத்தா கட்டி வைக்காரு, இதை கட்டக்கூடாது அப்படின்னு வந்து மறியல் பண்ணாங்க. போலீஸில் பெர்மிஷன் வாங்கி தான் இதை கட்டியிருக்கோம். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்து வருகிறது. அதுவும் எல்லாமே எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அவங்க இப்போ எங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு ஒரு நன்கொடை செய்யுதுன்னு சொன்னால் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதாங்க சார். நாங்கள் இந்துக்களாக இருந்துக்கிட்டும் சாமி கும்பிடாமல் இருக்க முடியுமா? அதனால இதெல்லாம் கேட்டு தரும்படி அரசு அதிகாரிகளுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இடிந்து விழும் நிலையில் இருக்கும் வீடு, முட்புதர் நிறைந்த தெப்பக்குளம், தெருவிளக்கு, தார் சாலை என்று அடிப்படை வசதிகளோடு சேர்த்து இந்த மக்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளது. நாடு முழுவதும் வக்ஃப் பெயரில் அப்பாவி மக்களை வஞ்சித்து நடக்கும் நில அபகரிப்புகளை தடுக்கவே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இதை எதிர்க்கும் திமுக யார் பக்கம்? மக்களுக்கு விடை தெரியும். எந்தவித முறையான ஆவணங்களும் இல்லாமல் மனம் போன போக்கில் பூர்வகுடி மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அவர்களை அகதியாக்கும் சூழ்ச்சியாக நீடிக்கும் இந்த வக்ஃப் சட்டம் திருத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தமிழக பாரதிய ஜனதா குறிப்பிட்டுள்ளது. ஸ்டாலின் நாடகம் படுதோல்வி, வக்ஃப் சட்ட புரளியும் நீர்த்து போகும், வானதி காட்டம். ஸ்டாலின் கட்டமைத்துள்ள திராவிட மாயைகளிலிருந்து தமிழகம் விரைவில் மீளும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது குறித்து வானதியின் அறிக்கை: இந்துக்களின் நம்பிக்கைகள் மீது தொடர்ந்து சொல்லெறிபவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தியவர்களை பதவியில் அமர்த்தி திருப்பரங்குன்றம் மலையில் அசைவம் கொண்டு சென்றதை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்த உங்களுக்குதான் வெறுப்பு அரசியல் குறித்து பாடம் எடுக்க வேண்டும். உங்கள் அரசியல் வாழ்வை காத்துக்கொள்ள தமிழக மக்களை இனம், மொழி மற்றும் சமூக வேறுபாடுகளால் பிரித்தாள முயற்சிக்கும் உங்களுக்கு அதை சுட்டிக்காட்டினால் எதற்கு இத்தனை கோபம் வருகிறது? ஊர் முழுக்க 3 மொழி கற்பிக்கும் தனியார் பள்ளிகளை நடத்தி கொண்டு அரசு பள்ளிகளில் இருமொழிதான் வேண்டுமென்ற உங்கள் போலி பரப்புரையும், தமிழகத்தில் கழிவுகளை கொட்டும் கேரள அரசையும் குடிநீர் தர மறுக்கும் கர்நாடக அரசையும் இணைத்து கொண்டு தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் நீங்கள் போட்ட நாடகமும் மக்களிடம் எடுபடாமல் படுதோல்வி அடைந்துவிட்டன என்பதை அறிவாலய அரசு நன்கு உணர்ந்துவிட்டது. இந்த அதிர்ச்சிகளிலிருந்து மீள முடியாமல் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் என நீங்கள் எழுப்ப முயலும் புது புரளியும் கூடிய விரைவில் நீர்த்து போகும். நீங்கள் கட்டமைத்த திராவிட மாயைகளிலிருந்து தமிழகம் கூடிய விரைவில் மீளும் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இஸ்லாமிய மக்கள் மனதில் பயத்தை விதைக்கும் ஸ்டாலின், திருச்செந்துறை மக்களுக்காக போராட வக்கில்லாத திமுக. தமிழக பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்த உலகத்திலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் போட்ட ஒரே மாநில அரசு இந்த திராவிட மாடல் அரசுதான். இதுதான் திமுக மாடல் ஜனநாயகமோ? தமிழ்நாட்டில் திருச்செந்துறை என்ற கிராமத்தையே வக்ஃப் நிலம் என்று உரிமை கோரிய பயங்கரம் நடந்த பிறகும் அந்த ஊரின் மக்கள், ஏழை விவசாயிகள், பரம்பரையாக குடியிருக்கும் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினருக்காக போராட வக்கில்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை குஷிப்படுத்த இந்து எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறது திமுக. முஸ்லிம்களின் சொத்தை மத்திய அரசு கையகப்படுத்தலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று போகிற போக்கில் கூறி இஸ்லாமிய மக்கள் மனதில் பயத்தை விதைத்திருக்கிறார் ஸ்டாலின். இப்போது இஸ்லாமிய சொத்தாக உரிமை கோரப்படும் வக்ஃப் சொத்துகள் அத்தனையுமே பிரச்சனைக்குரிய சொத்துகள். பாராளுமன்றத்தின் உச்சபட்ச அதிகாரமிக்க கூட்டுக்குழுவில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய குழுவில் அனைத்து ஷரத்துகளையும் வரிக்கு வரி விவாதித்த பிறகே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதையும் மீறி உங்கள் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு இஸ்லாமிய மக்கள் மனதில் பயத்தை விதைக்க ஸ்டாலின் நினைக்கிறார். சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் இல்லை என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. உடனே சர்க்கரை அட்டைதாரர்களுக்கான ரேஷன் அட்டையையே அரசு பறித்து கொள்ளுமோ என்ற அச்சத்தை கிளப்பினால் எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அவ்வளவு அபத்தமாக இருக்கிறது ஸ்டாலினின் பேச்சு. ஏற்கனவே மத்திய அரசு வக்ஃப் சட்டங்களை திருத்திய போது அமைதியாக இருந்துவிட்டு இப்போது திடீரென்று தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான்: புதிய கல்விக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என்று திமுக கையில் எடுத்த நாடகங்கள் அனைத்தும் புஸ்வானமாகிவிட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, டாஸ்மாக் ஊழல் என்று நாளுக்கு நாள் மக்களின் வெறுப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மத அரசியலை கையில் எடுத்து சமத்துவம் நிறைந்த தமிழகத்தில் பிரிவினையை உண்டாக்கி மத மோதல்களை உண்டாக்க திமுக நினைக்கிறது. ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செழுமைப்படுத்திய இந்த ஆன்மீக மண்ணில் திமுகவின் மத மோதல் அரசியல் எடுபடாது என எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார். கொடநாடு கொலை வழக்கில் உங்களுக்கு பங்கு இருக்கா சார்? எதிர்பாராத கேள்வியால் அதிர்ச்சியில் சுதாகரன்.
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2016 இறந்த பிறகு அவருக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்துவிட்டு உள்ளே நுழைந்த மர்ம ஆசாமிகள் எஸ்டேட்டில் இருந்த பொருட்கள் ஆவணங்களை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கேரளாவைச் சேர்ந்த மனோஜ், சயான், சதீஷன், சந்தோஷ் சாமி, மனோஜ் சாமி உள்பட 10 பேரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு ஊட்டி கோர்ட்டில் நடந்து வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு விசாரணை வேகம் எடுத்தது. இதுவரை 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடி சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி ஆகியோருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஏஎஸ்பி வீரபெருமாளிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். இன்று காலை 10 மணிக்கு கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 1.25 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 40 கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிசிஐடி போலீஸ் சூப்பரண்ட் மாதவன், கூடுதல் சூப்பரண்ட் முருகவேல், துணை சூப்பரண்ட் சந்திரசேகர் அடங்கிய விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் உண்மைகளை சொன்னேன் என்றார். கொடநாடு கொலை வழக்கில் உங்களுக்கு பங்கு இருக்கா சார் என ஒரு நிருபர் கேட்டதும் ஷாக் ஆனார். என்ன சார், எங்கே இருக்கு? 40 கேள்விகள் என்று நினைக்கிறேன். 40 கேள்விகள் சார். இது நிறைவா இருந்தது. இல்லை விசாரணை முடிஞ்சிச்சு. அதான் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிந்த உண்மையை தெளிவாக கூறிவிட்டேன். உண்மையை சொல்ல முடியும். நம்ம அதுதானே வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். இது மாதிரி வச்சீங்கன்னா இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியல. தெரியாது, எனக்கு தெரியாது. இல்ல சார், நம்ம வந்தது விசாரணைக்கு வந்தேன். விசாரணை முடிஞ்சாச்சு. உங்களுக்கு நான் பிரதர்லயே பார்த்துட்டேன். கிளம்பலாம்ல. நம்ம சொல்றது உண்மையை தானே சொல்ல போறோம். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். வீரதீர சூரன் தியேட்டரில் அதிர்ச்சி. விக்ரம் ரசிகர்கள் பயங்கர மோதல், கல்வீச்சு, மண்டை உடைப்பு, திடுக்கிடும் காட்சிகள். விக்ரம் நடிப்பில் உருவான வீரதீர சூரன் படம் இன்று காலை 9 மணிக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. முதல் ஷோவுக்கான டிக்கெட் எடுத்த ரசிகர்கள் காலை 7 மணி முதல் தியேட்டர்களில் குவிந்தனர். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தியேட்டரிலும் முதல் ஷோவுக்கு வந்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோர்ட் உத்தரவு காரணமாக படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது. கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்களிடையே திடீரென மோதல் வெடித்தது. இரு குழுவாக விக்ரம் ரசிகர்கள் சண்டை போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓடி ஓடி ஒருவரை ஒருவர் தாக்கினர். கல்லால் அடித்ததில் ரசிகர் ஒருவரின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. அந்த இடமே கலவர பூமியாக மாறியது. பின்னர் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மோதலை தடுத்து நிறுத்தினர். மோதலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை தொடர்கிறது. மோடி அழைப்பை ஏற்ற புட்டின். உக்ரைன் போர் தொடங்கிய பின் முதல் முறை இந்தியா விசிட். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா, இந்தியா உட்பட உலக நாடுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. கடந்த ஆண்டு ஜூலையில் ரஷ்யா, உக்ரைன் நாடுகளுக்கு பயணம் செய்த நமது பிரதமர் மோடி இரு நாட்டு அதிபர்களிடமும் போரை நிறுத்துவது தொடர்பாக பேசியிருந்தார். அதே சமயம் ரஷ்ய அதிபர் புட்டினை இந்தியா வருமாறும் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று இப்போது புட்டின் இந்தியா வர இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கான இந்திய தூதரகமும் ரஷ்ய சர்வதேச விவகார கவுன்சிலும் இணைந்து மாஸ்கோவில் நடத்திய மாநாட்டில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பேசிய அவர் புட்டினின் இந்திய வருகையை உறுதி செய்தார். இந்திய பயணத்துக்கான தேதியை புட்டின் இன்னும் உறுதி செய்யவில்லை என்றாலும் இருதரப்பிலும் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கிவிட்டன.
மூன்றாவது முறையாக மீண்டும் தேர்வான பிறகு பிரதமர் மோடி தனது முதல் வெளிநாடு பயணத்திற்கு ரஷ்யாவை தேர்வு செய்ததை குறிப்பிட்ட லாவ்ரோவ் இப்போது எங்கள் முறை என்றார். 2022 உக்ரைனுடனான போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக புட்டின் இந்தியா வருகிறார். இந்த பயணத்தின் போது உக்ரைன் போர், அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பின் நடக்கும் திருப்பங்கள் உள்ளிட்டவை குறித்து புட்டினும் மோடியும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.